அண்மைச் செய்தி. தூத்துக்குடியில் கஞ்சா புகைத்ததை தட்டி கேட்ட சகோதரர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் கஞ்சா புகைத்ததை தட்டி கேட்ட சகோதரர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தகராறை தட்டி கேட்ட இரு சகோதரர்கள் கஞ்சா போதை கும்பலால் கொன்று புதைக்கப்பட்டிருப்பதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தூத்துக்குடியில் தகராறை தட்டி கேட்ட சகோதரர்கள் கஞ்சா போதை கும்பலால் கொன்று புதைப்பதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி நகரில் கஞ்சா போதையில் தகராறு செய்ததை தட்டி கேட்ட பார்வை மாற்றுத்திறனாளி உள்ளிட்ட இரு சகோதரர்களை கஞ்சா போதை கும்பல் கொலை செய்து கால்வாயில் புரிந்திருப்பதாக வெளியாகும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாகவும், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சந்தித்திருக்கிறது என்பதற்கும், தமிழகத்தில் கஞ்சா வணிகம் எந்த அளவுக்கு தலைவிரித்தாகிறது என்பதற்கும் இது விட கொடூரமான எடுத்துக்காட்டு இருக்க முடியாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தூத்துக்குடி பெருமல் நகரை அடுத்த பண்டுகரையைச் சேர்ந்த சின்னதுரை என்பவரது வீட்டின் கதவை கடந்த 27ஆம் தேதி இரவு கஞ்சா போதை கும்பல் தட்டி தகராறு செய்துள்ளதாகவும், அவர்களை சின்னத்துறையின் முதல்வரும் பார்வை மாற்றுத்திறனான மாரிப்பாண்டியும் அவரது சகோதரர் அருள்ராஜும் கண்டித்துள்ளனர். அதற்கு அடுத்த நாள் காலை முதல் அவர்களை காணவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் அவர்கள் இருவரின் உடல்களும் அருகில் உள்ள கால்வாயில் புதைந்த நிலையில் கிடந்தது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கஞ்சா போதை கும்பல் தான் அவர்களை படுகொலை செய்ததாக கூறப்படுகிறது என அன்புமணி ராமதாஸ் அவருடைய சமூக வலைதள பகுதியில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனையும் தடுக்க முடியவில்லை, கஞ்சா போதையில் விடுதலை செய்பவர்களையும் தமிழக காவல்துறையால் தடுக்க முடியவில்லை என்றும், அவர்கள் என்ன பணி செய்கிறார்கள் என்பது தெரியவில்லை என அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் கஞ்சா வணிகர்களில் தொடங்கி கொலை உள்ளிட்ட பல வகையான குற்றங்களை செய்பவர்களுக்கும் ஆளுங்கட்சியில் செல்வாக்கு படைத்த யாரோ ஒருவரின் ஆதரவு இருக்கிறது என அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால்தான் அவர்களால் திட்டமிட்டு நிகழ்த்தப்படும் குற்றங்களை கூட காவல்துறையால் தடுக்க முடியவில்லை எனவும், அந்த அளவுக்கு அவர்களின் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.